இந்த செய்தியை நீங்க பார்க்காம இருக்க வாய்ப்பே இல்லை. நேத்துல இருந்தே இந்த செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. குறிப்பா அதாவது கர்நாடகால கல்லூரி மாணவர்கள் 7,000 பேருக்கு எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது சோதனையில கண்டறியப்பட்டிருக்கு. அதனால எல்லாருமே ஹெச்ஐவி பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. குறிப்பா கர்நாடகாவை சேர்ந்த TV9ங்கிற ஊடகத்துல அந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து பல்வேறு ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி ஊடகங்களும் இந்த செய்தியை வந்து தமிழில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மருத்துவர்கள் அவங்க பங்குக்கு ஹெச்ஐவி சம்மந்தமாகவும் எய்ட்ஸ் சம்மந்தமாகவும் இந்த செய்தியை குறிப்பிட்டு ஹெல்த் டிப்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதே வீடியோவை இதே செய்தியை பகிர்ந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ்ங்கிற பேரில் இதே தகவலை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையா, இது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது கர்நாடகா அரசுடைய கர்நாடகா எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் 18லிருந்து 35 வயதிற்குட்பட்டவங்களில் 39,000த்துக்கும் மேற்பட்டவங்க எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோடைய தகவல். இப்போ என்னன்னா இந்த தகவலை இந்த ரிப்போர்ட்டை தவறாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணி 7,000 பேருக்கு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி பரப்பப்படுது. அதனால 7,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னதும் போய் மாணவர்கள் எல்லாருமே கர்நாடகாவில் உள்ள எல்லா மாணவர்களும் எய்ட்ஸ் பரிசோதனை செஞ்சுக்கணும், ஹெச்ஐவி பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்த தகவலும் பொய் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் எல்லாருமே இதை பகிர்ந்து இப்போ உள்ள சமுதாயம் கெட்டு போச்சு, எல்லாருமே வீணா போயிட்டாங்க, மாணவர்கள்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தகவலை பரப்புறதுக்கு முன்னாடியும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி உண்மை என்னன்றது அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா பகிருங்க.